सदस्यगण, मुझे सदन को ये बताते हुए अत्यंत प्रसन्नता हो रही है कि स्कॉटलैंड के ग्लासगो में चल रहे 23वीं राष्ट्रमंडल खेलों में भारत की सुश्री मीराबाई चानू ने वेट लिफ्टिंग की 48 किलोग्राम वर्ग की प्रतियोगिता में शानदार प्रदर्शन करते हुए स्वर्ण पदक जीता है। इस प्रतियोगिता में श्री कांत सिंह चनम्बम तथा श्री राजा 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு இன்றைய தினம் நாடாளுமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? இன்னைக்கு சுமூகமாக தொடங்கி இருக்கிறதா நாடாளுமன்றம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 6ஆம் நாள் அலுவல்கள் 2 நாள் இடைவெளிக்கு பிறகு இன்று துவங்கி இருக்கிறது. மக்களவை இன்று காலை துவங்கியதும் வெயிட் லிப்டிங் போட்டியில் மீராபாய் சானு அவர்கள் பதக்கம் வென்றிருப்பதற்கு சபாநாயகர் வாழ்த்து தெரிவித்து பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த ஜூன் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடி விவகாரத்தை எழுப்பி தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் மக்களவையிலே மிக முக்கியமான மசோதாவை மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்ய இருக்கிறார். அது வினாத்தாள் கசிவு தொடர்பான மசோதா என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதா 2026 என்ற மசோதாவை தாக்கல் செய்து இன்றைய தினமே அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமான நோக்கம் வினாத்தாள் கசிவுகளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதன் மூலம் வினாத்தாள் கசிவுகளை கட்டுப்படுத்துவதால் இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதனை மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதித்தாலோ அல்லது இடையூறு ஏற்படுத்தினாலோ தண்டனைக்குரிய குற்றமாக கருத வகை செய்கின்ற மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வார் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவை சுமூகமாக நடைபெறுவதை பொறுத்துதான் அந்த அலுவல்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜூலை 20ஆம் தேதி மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்து பிரியங்கா காந்தி வாத்ரா உள்ளிட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் பாஜகவுக்கு எதிராக மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது வாக்கு திருட்டு, அதே போல பேப்பர் திருட்டு, நன்கொடை திருட்டு என்று பாஜகவின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கையில் பதாகைகளை ஏந்தியபடி தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ரமேஷ், தற்போது மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. என்ன காரணம் ரமேஷ்? அதாவது இந்த மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து விவாதிக்க வேண்டும். அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற நபர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதனை வலியுறுத்திதான் இன்று அமளியில் ஈடுபட்டார்கள். அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாணவர்களின் மீது கொடூரமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெல்லட் குண்டுகள் மாணவர்களின் மீது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலருக்கு இதனால் கண் பார்வை இழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது. சில மாணவிகளுக்கு எலும்பு உடைந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இவற்றையெல்லாம் மாணவர்களின் மீது பல பிரயோகம் செய்வதற்கு காவல்துறைக்கு அனுமதி வழங்கியது யார் என்று ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த மக்களவையிலே அமளி ஏற்பட்டு தற்போது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.